ஸோ குட் ஈவினிங் guys, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிசி அசம்பிள் பண்ண போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப். இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் சில வீடியோ ஃபுட்டேஜ் மிஸ் பண்ணிட்டேன். இங்கே ஆல்ரெடி ஒரு பேனலில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் வந்து ஒரு எஸ்எம்பிஎஸை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மதர் போர்டு அசம்பிளி, மதர் போர்டில் ப்ராசஸர் செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு கூலிங் ஃபேன் அதையும் செட் பண்ணிவிட்டு ப்ளஸ் அந்த ரேம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் மதர் போர்ட் ஃபஸ்ட்டு ஆனாக தான் செக் பண்ணிக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் ஸ்டேட் ட்ரைவ் அப்படின்றத நான் ஃபிட் பண்ணுறேன் இப்போது. ஸோ உங்களுக்கு வந்து பிசி ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் சாலிட் ஸ்டேட் ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ப்ரைமரி ஓஎஸ் ட்ரைவாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாகவே என்னோடய கம்ப்யூட்டர் நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் ஹார்ட் ட்ரைவே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாலிட் ஸ்டேட் ட்ரைவ் 128 GB வந்து நான் இங்கே செட் பண்ணுறேன். 128 120 GB. ஸோ அது செட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு Toshiba 500 GB ஹார்ட் ட்ரைவ் இருக்குது. ஸோ இதை நான் வந்து செகண்டரி ஸ்டோரேஜ்க்காக இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க போகிறேன். ஸோ யூஸ்வலாக என்னோடய ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போவுமே ஒரு பிசி பில்ட் பண்ணும்போது உங்களோட ஓஎஸ் இன்ஸ்டலேஷனுக்காக ப்ரைமரி ட்ரைவாக நீங்கள் வந்து சாலிட் ஸ்டேட் ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பூட் டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஆன் பண்ண உடனே ரொம்ப ஃபாஸ்ட்டாக கம்ப்யூட்டர் ஆன் ஆகும். நீங்கள் ஹார்ட் ட்ரைவ் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதுக்காக தான் நான் இங்கே வந்து ப்ரைமரி ஸ்டோரேஜ் அதாவது ஓஎஸ்க்காக எஸ்எஸ்டி செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கே 500 GB Toshiba ஒரு ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ். ஸோ ரெண்டுத்துக்கும் கம்பேரிசன் பண்ணி பார்த்தோன்னா சாலிட் ஸ்டேட் ட்ரைவ் எல்லாமே நம்ம மெமரி கார்டு அண்ட் தென் பென் ட்ரைவில் இருக்கிற மாதிரி சிப்ஸ் செட் மாதிரி இருக்கும். அதனால் அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய மாடல். அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு மேக்னெட்டிக் டிஸ்க் இருக்கும், பிளாட்டர். அது வந்து ஹெட்ஸ் மூலமாக ரீட் பண்ணும். நீங்கள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிங்கன்னா டேட்டா ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஹார்ட் ட்ரைவ் வந்து ஸ்பின் ஆகும் மெக்கானிக்கல் மாதிரி. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பூட் டைம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இங்கே ஹார்ட் ட்ரைவ் நான் 500 GB வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ட்ரைவோ எஸ்எஸ்டியோ செட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் வேறு ஸ்லாட்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெர்டிக்கலாக செட் பண்ணுறத விட ஹாரிசான்டலாக செட் பண்ணுற மாதிரி இந்த பேனலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் செட் பண்ணிட்டோம். ஸோ ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் செட் பண்ணும்போது நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஸ்க்ரூவையும் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி இது மெக்கானிக்கல் டிவைஸ் ஸ்பின் ஆகும். நீங்களும் அதை ப்ராப்பராக ஃபிட் பண்ணலன்னா உங்களுக்கு ஏதாவது இன்கேஸ் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் மூமெண்ட் இருந்துச்சுன்னா, ஒரு சிபிஐ வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் மூவ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹார்ட் ட்ரைவ் மேலே எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ப்ரெஷர் விடும். அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நீங்கள் இருக்கிற ஸ்க்ரூ எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கேஸில் வந்து கம்ப்ளீட்டாக அசம்பிளி உங்களுக்கு காமிக்கிறேன். மதர் போர்டு இருக்குது, அதுக்கு மேலே ஒரு கூலிங் ஃபேன் இருக்குது, அது கீழே வந்து i3 8th ஜென்ரேஷன் ப்ராசஸர் ஒன்று செட் பண்ணியிருக்கோம், ரேம் ஒன்று போட்டிருக்கோம், DDR4 ரேம். ஸோ வேறு மதர் போர்டு வந்து ரேம் வெரைட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுற ரேம் DDR3 ரேம் இருக்கும். இப்போ மோஸ்ட்டாக எல்லோரும் DDR3லேருந்து DDR4 பிளாட்ஃபார்முக்கு போயிட்டுருக்காங்க. ஏன்னா அது ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா DDR4 ரேம் அந்த ஸ்லாட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 SATA கனெக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இங்கே ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ வந்து SATA டேட்டா கனெக்டரை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ரெட் கலரில் ஒன்று போட்டிருக்கேன், இன்னொரு ரெட் கலரில் இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு டேட்டா கனெக்டர் வந்து எஸ்எஸ்டிக்கு கொடுத்துருவேன், இன்னொரு டேட்டா கனெக்டர் வந்து அந்த ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் அது கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் எஸ்எம்பிஎஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு நிறையா பவர் கேபிள்ஸ் இருக்கும். ஸோ அதில் இந்த SATA பவர் கேபிளுக்கு ஹார்ட் டிஸ்க் ஏற்ற மாதிரி SATA பவர் கேபிள் இருக்கும், அது நீங்கள் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த மதர் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 to 24 பின் 8x கனெக்டர் ஒன்று கொடுத்துருக்கோம். அது வந்து பவர் சப்ளைக்கு. நெக்ஸ்ட் இங்கே ஃபேனுக்கு பக்கத்தில் ஒரு 4 பின் கனெக்டர் ஒன்று இருக்கும். அது வந்து சிபியூக்கு பவர் சப்ளை போகிற கேபிள். ஸோ அது வந்து நீங்கள் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணணும். இந்த 2 கேபிள் நீங்கள் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து மதர் போர்டு வந்து பவர் ஆன் ஆகாது, டிஸ்பிளேயும் வராது.
நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சேட்டாவுக்கு பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 கேபிள் வந்து கனெக்ட் பண்ணேன். ஒன்று வந்து உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் எல்இடி, இன்னொன்று வந்து பவர் ஆன் ஆயிருக்கு, சிஸ்டம் ஆன் ஆயிருக்குன்னா அதுக்கு ஒரு எல்இடி இருக்கும். நெக்ஸ்ட்டு பவர் ஸ்விட்சுக்கு ஒரு கேபிள் இருக்கும், ரீசெட் பண்ணதுக்கு ஒரு கேபிள் இருக்கும். நீங்கள் யூஷுவலாக பேனல் வாங்கினீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு வந்து அந்த 4 பவர் கார்டு வந்து வந்துடும் உங்களுக்கு அந்த கேபிள். அதிலே உங்களுக்கு எழுதியிருக்கும். பவர் ஸ்விட்ச்னால் பவர் எஸ்டபிள்யூன்னு எழுதியிருக்கும், ரீசெட் ஸ்விட்ச்னா ரீசெட் எஸ்டபிள்யூன்னு எழுதியிருக்கும், ஹார்ட் டிஸ்க் எல்இடினா ஹெச்டிடி எல்இடின்னு போட்டிருக்கும். அதே மாதிரி சிஸ்டம் எல்இடினா பவர் எல்இடி பிடபிள்யூஆர் எல்இடின்னு போட்டிருக்கும். ஸோ அதேமாதிரி நீங்கள் மதர் போர்டு பார்த்தீங்கன்னா அதிலே உங்களுக்கு வந்து ஸ்கிமேட்டிக் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, எந்த இடத்துல நம்ம எதை கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவிடி ரைட்டர் ஒன்று இருக்குது, டிவிடி ராம். ஸோ இது வந்து இப்போ யாருமே யூஸ் பண்ணுறதில்ல மோஸ்ட்டாக. ஏன்னா நம்ம இப்போது டிவிடி ராம் பீரியட் போய்ட்டு இப்போ நம்ம எல்லாருமே எஸ்எஸ்டி சாலிட் ஸ்டேட் ட்ரைவ் ஹார்ட் டிஸ்க் ட்ரைவாக யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் என்கிட்ட ஒரு பழைய டிவிடி ராம் இருந்துச்சு. ஸோ அதுவுமே ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. ஸோ அதை நம்ம இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலாக க்ளீன் பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே மென்ஷன் பண்ண மாதிரி நீங்கள் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். நல்லாவும் க்ளீன் பண்ணணும், சீக்கிரமாகவும் எவாப்ரேட் ஆகிடும், மாய்ஸ்சர் கண்டென்ட் உங்களுக்கு இருக்காது. அதனால் எந்த ஒரு சிபியூவோ இல்லை மற்ற ஹார்ட்வேரோ ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ இங்கே ப்ரஷ்ஷில் வச்சு நான் அந்த பவர் கனெக்டரும் டேட்டா கனெக்டரும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இங்கே இந்த டிவிடி ராம் வந்து இஜெக்ட் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு ஸ்விட்ச் இருக்குது, அங்கேயும் கொஞ்சம் டஸ்ட் இருந்துச்சு, அதையுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறேன் ஸ்ப்ரே பண்ணி. அதேமாரி மோஸ்ட்டாக பழைய டிவிடி ராம் எல்லாருமே உங்களுக்கு டஸ்ட்டு கொஞ்சம் க்ளாக் ஆகிடுச்சுன்னா அது ஈஸியாக வெளியில் வராது. ஸோ அதனால் ப்ரஷ் வச்சு கொஞ்சம் அதோட கார்னர்ஸ் எல்லாமே நம்ம வந்து க்ளீனாக நல்லா பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போது வராதப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற ஹோலில் நம்ம அது இது பண்ணோம்னா அந்த ஹார்ட் டிஸ்க் கேஸ், அதாவது அதோட அந்த டிவிடி ஒரு சிடி வந்து ப்ளேஸ் பண்ணுற அந்த ட்ரே வந்து வெளியில் வரும். ஸோ அதையுமே நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் வெளியில் எடுத்து. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து ஸ்மூத்தாக ஃப்ளோ இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் டஸ்ட் இருக்குது பாருங்கள், படிஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாமே அடிஷ்னல் தான். உங்களுக்கு டிவிடி ராம் வேணும்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிவிடி ராம் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க வேணாம், செட் பண்ண வேணாம். ஒன் மோர் திங், இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் பிசி தான் வாங்கியிருந்தீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாருமே ஒரு சிடியோ இல்லை டிவிடிலையோ உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டிவிடி ட்ரைவர்ஸ் தேவைப்படும். இல்லைனா இப்போ இருக்கிற டைமுக்கு நம்மளுக்கு பென்ட்ரைவே சஃபிஷியன்ட் தான். சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே அதில் டவுன்லோட் பண்ணி நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ட்ரைவே நான் வந்து இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இது வந்து க்ளீன் ஆகிடுச்சு, எந்த ஒரு டஸ்ட்டுமே இல்லை இப்போது. நெக்ஸ்ட்டு நம்ம இதை நம்மளோட சிபியூவில் நம்ம செட் பண்ணிக்கலாம். இதை ஆஸ் யூஸ்வல் சேம் லைக் உங்களுக்கு அந்த சிபியூவோட டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடி ராம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு டம்மி பேனல் ஒன்று பிளாஸ்டிக்கில் செட் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அதில் செட் பண்ணணும். செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி சேம் உங்களுக்கு சேட்டா கனெக்டர் ஒன்று இருக்கும், ப்ளஸ் சேட்டா பவர் கேபிள் ஒன்று இருக்கும். ரெண்டுத்தையுமே நீங்கள் கனெக்ட் பண்ணி மதர் போர்டில் உங்களுக்கு நம்ம இப்போ காமிச்ச சிபியூவில் வந்து பார்த்திங்கன்னா 4 சேட்டா போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் ஆல்ரெடி ஒரு போர்ட் வந்து நான் எஸ்எஸ்டிக்கு கொடுத்துட்டேன், இன்னொரு போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ட்ரைவுக்கு கொடுத்துட்டேன். இப்போ இன்னொரு தேர்ட் போர்ட் வந்து நான் வந்து டிவிடி ராமுக்கு கனெக்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ பழைய கேபிள் ஒன்று இருந்துச்சு, அந்த கேபிளுமே நான் இப்போ ஐபி வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன், அதோட டெர்மினல்ஸ் எல்லாமே.
நெக்ஸ்ட் இப்போ நம்மளோட பிசி கேஸ் எடுத்துன்னு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தெரியறது தான் அங்கே உங்களுக்கு அந்த டிவிடி ராம் இன்ஸ்டால் பண்ணதுக்கான ட்ரே. அங்கே டம்மி பேனல் நான் வெளியில் எடுத்துட்டேன். இப்போ டிவிடி ராம் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதுக்கான ஸ்க்ரூஸ் வந்து ப்ராப்பராக நீங்கள் போட்டு டைட் பண்ணிக்கணும். இந்த வீடியோஸில் இப்போது நான் நிறையா எக்ஸ்ப்ளனேஷன் வந்து மிஸ் மிஸ் பண்ணுவேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து ப்ராப்பராக பாருங்கள். ஸோ இதில் ஒரு ஸ்க்ரூ போடணுன்னாலும் போடலாம், 2 ஸ்க்ரூ போடணுன்னாலும் போடலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்க்ரூ அடிஷ்னலாக ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஸோ நான் இதில் ஒரு ஸ்க்ரூ தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே நான் அதுக்கான கனெக்டர்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ அந்த பவர் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்வலாக ஒரு எஸ்எம்பிஎஸில் 4க்கு மேலே உங்களுக்கு பவர் கனெக்டர் கொடுத்துருப்பாங்க உங்களோட வாட்டேஜ் பொறுத்து. எனக்கு வந்து 4 இருந்துச்சு. 2 வந்து நான் ஒரு ஹெச்டிடி ஹார்ட் டிஸ்க்குக்கும் எஸ்எஸ்டிக்கும் யூஸ் பண்ணிக்கினேன். இன்னும் 2 அடிஷ்னலாக இருந்ததில் ஒன்று வந்து நான் இந்த டிவிடி ராம்க்கு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலர் சேட்டா கேபிள் வந்து நான் 3rd போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். மதர் போர்டில் இருக்கிற 3rd போர்ட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த கேபிள் எடுத்துன்னு போய்ட்டு நான் டிவிடி ராம் அதில் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதாங்க. இப்போ மொத்தமாக வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளுங்க. சிபியூ அசம்பிள் பண்ணுறது ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க்கே கிடையாது. ஒரு கோர் டாஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மதர் போர்டு வாங்குறீங்கன்னா அதில் ப்ராசஸர் வந்து ப்ராப்பராக ஃபிட் பண்ண வச்சு தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே அந்த ஃபேன் ப்ளஸ் அந்த ஹீட் சிங்க் வந்து ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டு ரேம் வந்து ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சிமாஸ் பேட்ரி ஒன்று இருக்கும் குட்டியாக 3 வோல்டேஜில். அந்த பேட்டரி நீங்கள் கனெக்ட் பண்ணி மதர் போர்டு ஃபஸ்ட்டு ஆன் ஆகுதான் நீங்கள் வெளியிலே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ மதர் போர்டு உள்ளே செட் பண்ணணும், எஸ்எம்பிஎஸ் செட் பண்ணணும், ஹார்ட் டிஸ்க் செட் பண்ணணும், சாலிட் ஸ்டேட் ட்ரைவ் உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம், டிவிடி ராம் உங்களுக்கு வேணும்னாலும் அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஸோ முக்கியமாக நம்மளுக்கு ஒரு 4 to 5 காம்பனண்ட்ஸ் தான் முக்கியமாக நம்மளுக்கு தேவைப்படும் ஒரு பிசி அசம்பிள் பண்ணுறதுக்கு. எஸ்எம்பிஎஸ், மதர் போர்ட், ஹார்ட் டிஸ்க், டிவிடி ராம், எஸ்எஸ்டி, அவ்வளோதாங்க. ஸோ நான் இப்போ வந்து ஒரு பிரிண்டர் கனெக்டர் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க, பழைய மாடல் கனெக்டர். ஸோ அந்த ஸ்லாட் நம்ம எம்டியாக விட வேணாம்னு சொல்லிட்டு நான் அதை கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஸ்லாட் எம்டியாக விடலாம், பட் டஸ்ட்லாம் அதிகமாக உள்ளே வரும். அதுக்காக நான் அதை ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பழைய மாடல் பிசிலாம் பார்த்தீங்கன்னா பிசி ப்ளஸ் பிசி கேபினெட் எல்லாமே ரொம்ப ஸ்டிஃபாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வர புது மாடல் கேபினெட் எல்லாமே வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அது வந்து ஈஸியாக பெண்ட் ஆகிடும். ஸோ இது வந்து பழைய மாடல் பிசி i3 8th ஜென்ரேஷன், ரொம்ப பழசுலாம் இல்லை, ஒரு 5 to 7 years பேக் வந்த பிசி தான். ஸோ அந்த கேபினெட் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு டெக்னிக்கலாக ஒரு பிசி நீங்கள் அசம்பிள் பண்ணணுன்னா பழைய கேபினெட்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் புது கேபினெட் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சிபியூ வந்து கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணியாச்சு. அதோட பேனல் க்ளோசிங் பேனல் வந்து கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதுக்கான ஸ்க்ரூ வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து எஸ்எம்பிஎஸ் ஃபேன் ஒன்று தெரியும், அது கீழே வந்து இன்னொரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு பிசி வந்து
நல்லா கூலிங்காக இருக்கணும், அதிகமாக ஹீட் ஆகுது, இல்லை நீங்கள் ஒரு கேமிங் பிசி பில்ட் பண்ணுறீங்க. கேமிங் பிசி நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கூலிங் சிஸ்டம் அடிஷ்னலாக தேவைப்படும். அப்போ நீங்கள் அடிஷ்னல் ஃபேன் வேணும்னாலும் நீங்கள் அதில் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. அது இப்போ நம்ம வந்து ப்ளக்இன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ பவர் கேபிள் ப்ளஸ் PS2 டைப் கீபோர்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணிட்டோம். இப்போ இதுதான் வந்து அந்த சிபியோட ஃப்ரண்ட். நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து ஏசர் வெரிடான் மாடல். இங்கே டிவிடி ராம் இருக்குது. ஸோ மானிட்டர் கூட கனெக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம். இதை இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போது இது டர்ன் ஆன் ஆகுதா இல்லையான்னு. ஸோ இப்போ தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அசம்பிள் பண்ணோம் இல்லையா. ஸோ CMOS பேட்டரியிலேருந்து அதோட பயோஸ் சிப் வந்து பவர் ஆகி அது பூட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் ஆன் ஆகலை, நீங்கள் கவலைப்பட வேணாம். 1 செகண்ட் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிங்கனாலே ஆன் ஆகிடும். ஸோ மானிட்டர் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் உங்களுக்கு டிஸ்பிளே வரதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் வந்து உங்களோட கீபோர்டை வந்து CPU கூட கனெக்ட் பண்ணிவிட்டு லாக்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட் வந்துச்சுனாலே உங்களுக்கு டிஸ்பிளே வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த CPU வந்து பர்ஃபெக்டாக ஆன் ஆகிடுச்சு, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல். ஸோ இவ்வளோ தான் கைஸ். ஒரு CPU அசம்பிள் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ இருக்கிற பீரியடில் எல்லாருக்குமே வந்து ஒரு பிசியோ இல்லை லேப்டாப்போ டெஃபினட்டாக கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ நீங்கள் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வெளியில் அசம்பிள் பண்ண கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வீட்லேயே ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக நம்மளே பண்ணிக்கலாம். நம்ம எதுக்கு அடிஷ்னலாக செலவு பண்ணாலும் நீங்கள் வீட்லேயே அசம்பிள் பண்ணிக்கலாம். காம்பனன்ட்ஸும் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ப்ரைஸ் கம்பேரிசன் பண்ணி வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இப்போ இந்த CPU வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு எதாவது அடிஷ்னலாக தேவை, இல்லை உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டாக ஒரு வீடியோ போடணும், இந்த CPU அசம்பிள் பண்ணி காட்டுங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கமெண்ட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் வந்து எங்களோட சேனலில் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் பயோஸ் மெனுக்குள்ளே போய்ட்டு என்னென்ன கான்ஃபிகரேஷன் இருக்குது, என்னென்ன ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் ஜஸ்ட்டு செக் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் காமிக்குது, டிவிடி ராமும் காமிக்குது, ப்ளஸ் அடிஷ்னல் திங்ஸ் எல்லாமே காமிக்குது. நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்களுமே இந்த மாதிரி வீட்டில் பிசி அசம்பிள் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப், ரொம்ப ஈஸி, டிஃபிகல்ட்டான டாஸ்க் கிடையாது. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டான ரொம்ப பிசி ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நாங்கள் நிறையா இதுக்கப்புறம் அப்லோட் பண்ண போகிறோம். பிசி நீங்கள் எப்படி வந்து வீட்டிலே நீங்கள் சரி பண்ணலாம், பேசிக் வைஸ், மீடியம் வைஸ், அட்வான்ஸ் வைஸ், டெக்னிக்கலாக எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ், தட்ஸ் ஆல் ஃபார் த டே.